ரீசெண்டா இப்போ இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த மால்ட் பாட் அப்படின்னு சொல்லப்படுற கிளாட் பாட். இது ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளாட் கிடையாது. இது பீட்டர் ஸ்டீன்பர்க்ங்கிற ஒரு ஆஸ்ட்ரியன் டெவலப்பர் கண்டுபிடிச்சது. இதை பத்தி தான் இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இந்த மால்ட் பாட் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். இது உங்களோட சிஸ்டமை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான டாஸ்கா இதுவே பண்ணிடும். openclaw.ai அப்படிங்கிற வெப்சைட்ல இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல இதோட லோக்கல் செட்டப் பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. அதை விட ஈஸியா நீங்க இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ openclaw.ai அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட், த ஏஐ தட் ஆக்சுவலி டஸ் திங்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்பாக்ஸ் கிளியர் பண்ணுறதுலேருந்து இமெயில் சென்ட் பண்ணுறது, இமெயில்ஸ் ரிப்ளை பண்ணுறது, உங்கள் என்டையர் கேலண்டரை மேனேஜ் பண்ணுறது, ஈவன் உங்களோட ஃப்ளைட்ஸை வந்து செக்இன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும். பட் இதோட ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலகிராம் ஆகட்டும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுலேருந்தே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது சேட் ஜிபிடி மாதிரி கிடையாது. ஸோ சேட் ஜிபிடியில் நம்ம போய் ஒரு கொஷின் கேட்போம், அதை ஆன்சர் பண்ணோம், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு டாஸ்க்கை இதுக்கு வந்து ஒரு மெசேஜாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கையே அது கம்ப்ளீட் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த சேட் பாட். ஸோ இது மால்ட் பாட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிளாட் அப்படின்னு நேம் வச்சுருந்தாங்க. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் அப்படிங்கிற ஒரு சேட் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாட் அப்படிங்கிறத ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்க அந்த நேமிங் கன்வென்ஷனுக்காக இதை வந்து நம்ம openclaw.ai மாற்றிட்டாங்க. அண்ட் இது வந்து இப்போ மால்ட் பாட்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மால்ட் பாட் அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மால்ட் பாட் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் மிஷின்லேயே ரன் ஆகும். ஸோ அப்போ லோக்கல் செட்டப் தானே அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக இதோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா லோக்கல் செட்டப் தான். ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டத்தை உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே செட்டப் பண்ண முடியும், லோக்கல் சர்வர்லேயே செட்டப் பண்ண முடியும். பட் ஏன் அதை வந்து நம்ம பண்ணுறக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கை வந்து நான் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதை நீங்கள் லோக்கலாக ரன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ ஏபிஐ கீ. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் ஏபிஐ லைக் ஒரு ஏஐ மாடலோடைய ஏபிஐ கீ வேணும். அது வந்து ஓப்பன் ஏபிஐயாக இருக்கலாம், கிளாடாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏபிஐஸ் இருக்குது. பட் ஏதாவது ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ணணும், நம்பர் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் லைக் திஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் பவர்ஃபுல் அண்ட் இன்ஹரண்ட்லி ரிஸ்கி, கண்டினியூ ஒன் கேட்கும். ஸோ அதாவது இனிஷியலாக நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிலே பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணாமே விட்டுருவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஆல்டர்னேட் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எமர்ஜென்ட் சொல்லிட்டு ஒரு app.emergent அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷல் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலி இது சேட் ஜிபிடி மாதிரி தான். பட் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களால் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த எமர்ஜென்ட். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மால்ட் பாட்டை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் ஏபிஐ கொடுக்க தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு செட்டப்பும் பண்ண தேவையில்லை. சரி, இதே நார்மலாக நீங்கள் லோக்கல் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து எல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எரர் வந்தால் டீபக் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நீங்கள் அது எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பியூர் பிகினராக இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த மால்ட் பாட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எமர்ஜென்ட்டில் லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த எமர்ஜென்ட்டில் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், லேண்டிங் பேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸும் இருக்குது, கிளாட் இருக்குது, ஜிபிடி இருக்குது, ஜெமினை இருக்குது, இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மால்ட் பாட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, சரி, இதுவே நான் வந்து என்னோட லோக்கலாக நான் இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த openclaw இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டாக்குமெண்டேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் இல்லைனா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்டில் உங்களுக்கு இங்கே விண்டோஸ்ன்னு இருக்கா, இதில் இந்த கமாண்ட் சிஎம்டின்னு இருக்குது, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த ப்ராம்ப்ட் இருக்கும். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ்ட் பண்ணும்போது அது என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அப்படின்னா, என்ன ஏபிஐ கீ அப்படின்னு கேட்கும். அண்ட் என்ன சேனலோட கனெக்ட் பண்ணலாம். என்ன சேனல் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனி சேட் ஆப்னு இருக்குது, ஒர்க்ஸ் வித் எவ்ரி திங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வாட்ஸ்அப், டெலகிராம், டிஸ்கார்ட், ஸ்லாக், சிக்னல், கிளாட், ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் சேனல்ஸில் வந்து நம்ம வந்து இந்த மால்ட் பாட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன சேனலில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு கேட்கும். அந்த சேனலுக்கூட அந்த சேனலுக்குன்னு ஒரு ஏபிஐ கீ வரும், அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம இதை கமாண்ட் ப்ராம்ப்டில் செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஸோ இது வந்து நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதே எமர்ஜென்ட்டில் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மால்ட்பாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் என்டர் மட்டும் தான் கொடுப்பேன். இந்த மால்ட்பாட் கிளிக் பண்ண என்டர் கொடுக்குறேன், அவ்வளோதான். நவ் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மால்ட்பாட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ மால்ட்பாட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். ஏஜென்ட் இஸ் ரன்னிங் சொல்லிட்டு வருதா? ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இப்போ நான் சொல்கிற இந்த ஹேக்கை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மேக் மினி வந்து பயங்கரமாக சேல்ஸ் போயிட்டுருக்கு. ரீசன் வந்து இந்த மால்ட்பாட்டை ரன் பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ரைவேட் சர்வர் வேணும், லோக்கல் சர்வர் வேணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து மேக் மினி வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு நீங்கள் ஒரு தனியான ஒரு விபிஎஸ் செட்டப் பண்ணணும், அண்டு சேஃபாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், டிபேட்டும் போயிட்டு இருக்கனால இந்த டிவைஸ் பிக் பண்ணுற ஒரு பர்டிகுலர் சேலஞ்ச் வந்து நமக்கு இப்போ கிடையாது. நெக்ஸ்ட்டு டெர்மினலில் செட்டப் பண்ணணும்னு சொன்னேன். அதாவது நீங்கள் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும், அதோட வெர்ஷன் செக் பண்ணணும், அது இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு டபுள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமெண்டோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீஸ், நம்ம கண்டிப்பாக ஏபிஐ கீஸ் நமக்கு வேணும். அப்போது நம்ம சைன்அப் பண்ணுறக்கு, அதாவது இந்த மால்ட்பாட்டை இன்ஸ்டால் பண்ணுறக்கே ஏபிஐ கீஸ் நமக்கு தேவைப்படும். அதுவும் நமக்கு தேவையில்லை. அண்ட் உங்கள் மெசேஜிங் ஆப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸுமே நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இப்போது நம்ம இந்த எமர்ஜென்ட் யூஸ் பண்ணுற மூலமாக ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம பார்த்தோம், நான் மால்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜென்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏஜென்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏஜென்ட் வந்து நமக்கு இனிஷியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ கீ இன்க்ளூட், நீங்கள் ஏபிஐ கீ வந்து ஆல்ரெடி இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. நீங்கள் எதுவும் சைன்அப் பண்ண தேவையில்லை, ஓப்பன் ரவுட்டரோ கூகுள் ஸ்டூடியோக்கு போக தேவையில்லை, ஓப்பன் ஏஐ போக தேவையில்லை. ஸோ வேறு எந்த ஒரு ஏபிஐ கீஸும் உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு பர்டிகுலராக நீங்கள் சைன்அப் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, லோக்கல் செட்டப் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஏபிஐ கீஸ் கொடுக்கும்போது இது ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். ஸோ நம்ம வந்து லோக்கல் வாட்ஸ்அப்லேருந்து டெலகிராம்லேருந்து இதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது லைக் ப்ராம்ப்ட் நிறைய போகும். அப்போ டோக்கன்ஸ் நிறைய வந்து கன்சியூம் பண்ணும். டோக்கன்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணுச்சுன்னா நமக்கு பில்லிங் வந்து ஜாஸ்தியாக போயிடும். நம்ம ஓப்பன் ஏஐயில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஏபிஐ கீயோட பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஐ கீ வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பிகினர் லெவலில் அப்போ இந்த எமர்ஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஏபிஐ கீயும் கொடுத்துறாங்க. அதனால் நமக்கு ஏபிஐ கீ சைன்அப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு க்ளவுடில் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அண்ட் ஈஸியாக வாட்ஸ்அப் ஆர் டெலகிராமை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போவே உங்களுக்கு டெலகிராமும் நான் எப்படி இது இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ ஏஜென்ட் நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இன்னும் ஏஜென்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை செட்டப் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த செட்டப் எல்லாமே நமக்கு லோக்கல்லையும் நம்ம பண்ணுவோம். பட் அது எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக அந்த கமெண்ட்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இங்கே வந்து ரொம்ப சிம்பிள். பட் மால்ட்பாட்டோடைய ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வேணும்னா அது நம்ம லோக்கல் செட்டப் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கூட நம்ம அதில் செட்டப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏஜென்ட் வந்து இன்ஸ்டலைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வில் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏஜென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், இங்கே த மால்ட்பாட் சர்வீசஸ் ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் இப்போ நமக்கு வந்து ஓப்பன் கிளாஸ் செட்டப் வந்து கேட்குது. ஸோ இந்த ஓப்பன் கிளாஸ் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன்இன் வித் கூகுள் பண்ணி நம்ம நார்மல் கூகுள் அக்கௌண்ட் வச்சே பண்ணிடலாம். நான் சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறேன். ஸோ நான் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஓப்பன் க்ளாவில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், எல்எல்எம் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு இந்த எமர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் ஃபீச்சர். என்னென்னா எமர்ஜென்ட் ரெக்கமெண்டட் நோ கீ நீடட். அதாவது நீங்கள் எந்த ஏபிஐ கீயும் நீங்கள் வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கான்ஃபிகர்டு வித் கிளாட் ஆப்பஸ். கிளாட் இருக்குல்லையே ஓப்பன் லைக் நமக்கு ஆந்த்ரோபிக்கோட கிளாட், அந்த கிளாடோட ஓப்பஸ் 4.5 அண்ட் ஜிபிடியோட ஓப்பன் ஏஐ ஜிபிடியோட 5.2 இந்த 2 மாடல் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ கான்ஃபிகர்டு இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ஏபிஐ கீ போட்டு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஏபிஐ கீ இருக்குது அண்ட் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நான் வந்து எமர்ஜென்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் கிளாடோட கீ அல்லது ஓப்பன் ஏஐ ஜிபிடியோட கீ நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் லோக்கல் செட்டப் பண்ணுறீங்கன்னா அது எண்ட்லெஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். லைக் எந்த ஏபிஐ கீனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓலாமா போட்டுக்கலாம், நீங்கள் ஓப்பன் ரவுட்டர் போட்டுக்கலாம்,
இந்த மாதிரி வேறு எந்த ஏபிஐ கீ இருந்தாலும் போட்டுக்கலாம். எமர்ஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Anthropic அண்ட் OpenAIயோட ஏபிஐ கீஸ் மட்டும் உங்களுக்கு அலவுட். பட் ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு அதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் யூ கேன் கிளிக் ஸ்டார்ட் ஓப்பன் கிளாட். அண்ட் இதை பற்றி அதாவது எமர்ஜென்ட்டில் ஓப்பன் கிளாஸ் செட்டப் பற்றி பார்க்கணுன்னாலும் அவங்களும் அதே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. அதாவது நம்ம ஓப்பன் கிளாவில் டாக்குமெண்டேஷன் தனியாக இருக்குது, எமர்ஜென்ட்டில் எப்படி ஓப்பன் கிளா யூஸ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷனும் தனியாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் கெட் லாக்இன் இன் ஃபியூ. ஸோ ப்ராசஸிங் இன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் காட்டுதா. ஸோ உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு டேஷ்போர்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து லோக்கல் செட்டப் பண்ணாலும் இதே டேஷ்போர்டு தான் உங்களுக்கும் வரும், அப்பவும் வரும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த சேட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மால்ட்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஏ தான், பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கிட்ட நம்ம சேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கிளாட் அண்ட் ஜிபிடி மாடல்லேருந்து பில்ட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், ஹே ஐ ஜஸ்ட் கேம் ஆன்லைன், ஹூ அம் ஐ, ஹூ ஆர் யூ. அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்சிஸ்டன்ட் மெமரி. அதாவது நீங்கள் யார், உங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரியே வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்து அண்ட் நீங்கள் யாருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் கான்வர்சேஷன் பண்ணலாம். அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்கள் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோல்டர் கூட கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோஸாக இருந்தாலும் லைக் உங்களோட என்டையர் சிஸ்டத்தை அதை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒர்க் பண்ணும். அதே சமயத்தில் வி ஹாவ் அ செக்யூரிட்டி த்ரெட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கன்சர்ன்ஸ். சரி, இப்போ இதை டெலகிராம் வந்து இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பாட் ஃபாதர் அப்படின்னு BOTFA பாட் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து போயிட்டு நீங்கள் நியூ பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூ பாட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸே வந்து மால்ட் பாட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரி மால்ட் _ பாட்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு API கீ கிடைக்கும். ஸோ இந்த API கீ வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போது டிஸ்பிளேல தெரியாது. பட் இந்த API கீ இருக்கு இல்லையா, இந்த API கீயை நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய எமர்ஜென்ட் ஆப்புக்கு நான் வரப்போகிறேன். எமர்ஜென்ட் ஆப்புங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறையா ஒரு வைப் கோடிங் டூல் மாதிரி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ அப்போ வந்து நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு டெலகிராம் API கீ அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த கீ வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இங்கே நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட முடிஞ்சு நமக்கு அவ்வளோதான். இப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டெலகிராம் API கனெக்ட் பண்ணிட்டோமா, இப்போ வந்துட்டு இப்போது நீங்கள் அந்த பாட்டில் வந்து ஒரு பாட் க்ரியேட் பண்ணிப்பீங்க, ரைட்? இந்த பாட் பேர் என்ன க்ரியேட் பண்ணிக்கோ, என்ட்ரி மால்ட் பாட். இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணுங்கள். வந்துருச்சா? மால்ட் பாட் நியூன்னு வந்திருக்கா? இதுதான் நான் க்ரியேட் பண்ணேன், மால்ட் பாட் நியூ. என்ட்ரி மால்ட் பாட்னு வந்துருச்சா? இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய இது அங்கே கன்ஃபிகர் ஆயிருமா எமர்ஜென்ட்டில், அதாவது ஓப்பன் கிளாவில் டெலகிராம் வந்து நமக்கு பேர் ஆயிரும். இது பேர் ஆனதுக்கப்புறமா இங்கிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் நீங்கள் வந்து இந்த சாட் ஜிபிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. லைக் இந்த சேட் இருந்துச்சு இல்லை, சேட் இன்டர்ஃபேஸ், இந்த சேட் இன்டர்ஃபேஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கிருந்தே நீங்கள் டெலகிராம்லேருந்தே இந்த சேட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர நீங்கள் வேறு சேனல்ஸ், வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி வேறு என்ன சேனல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹோப் வந்து எப்படி இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் மெயினான ஃபீச்சர்ஸ், எதனால் நம்ம வந்து ஆன்லைன் போகிறோம் லோக்கல் செட்டப் பண்ணாமல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, API கீயே இல்லாமல் எப்படி இந்த மால்பாட் செட்டப் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இதோட டீட்டெயில்டு கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆனால் இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறோம். என்ட்ரியோட AI driven கோடிங் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்க லிங்க் பயோவில் இருக்குது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் கைட் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.